எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கே. இன்றைக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு முக்கியமான புரிதலை நாம் வழங்கிக் கொள்ள இருக்கின்றோம். இன்னைக்கு பெயின் கில்லர்ஸ் போடக்கூடிய பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. போதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு வார்த்தையில். தலை வலிக்குதுன்னா ஒரு மாத்திரை, கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா ஒரு மாத்திரை. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான வலிகளுக்குமே வலி நிவாரணி மாத்திரைகள், பெயின் கில்லர்ஸ் சாதாரணமாக போடுறாங்க. அதே போல் போதை, மது போதை எடுத்துக்கலாம். இந்த போதைகள், இந்த பெயின் கில்லர்ஸ்ல என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய உடல் சார்ந்த ஒரு வலி உங்களுடைய மூளையை எட்டாதவாறு பார்த்து கொள்கிறது. நம்ம உடம்புல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் மூளைக்கு போகும். மூளைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதை நீங்க உணர்றீங்க. மூளைக்கு போகாத மாதிரி, அந்த வலி மூளைக்கு போகாத மாதிரி அந்த பெயின் கில்லர் தடுத்துருது. இந்த மாதிரி ரெகுலரா நீங்க பண்ண உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் மூளைக்குமான தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. மூளை மந்தமாகிறது. மூளை எந்த வேலையை செய்வதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வேலையை செய்வதிலிருந்தும் அது முடக்கப்படுகிறது. காலப்போக்கில் மூளை உடலுடைய தன்மைகளை அறிந்து அதற்கான செயல்களை செய்வதற்கான கட்டளைகளை பிறப்பிக்க இயலாமல் போகிறது. தொடர்ந்து நீங்க தடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எபிலிட்டி போயிடுமா இல்லையா மூளைக்கு? அதாவது இது எப்படி நடக்கும்னா, உங்க உடம்புக்கு உணவு தேவைப்படும், ஆனா பசிக்காது. உங்க உடம்புக்கு தண்ணி தேவைப்படும், ஆனா உங்களுக்கு தாகம் எடுக்காது. உங்களுக்கு யூரின் போகணுன்ற சென்சேஷன் இருக்கும், ஆனா நீங்க பாத்ரூம் போக மாட்டீங்க, அப்படியே போயிடுவீங்க. இப்படிதான் நடக்கும். இப்போ பசி, உடம்புக்கு உணவு தேவையா? அந்த பசி உணர்வு வெளிப்படணும்னா மூளை அதை உணர்ந்தால்தான் அந்த பசி உணர்வு வெளிப்படும். ஏன்னா பாடிலி ஃபங்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் மூளையினுடைய கட்டளை இல்லாமல், மூளையினுடைய தொடர்பு இல்லாமல் அது நடக்க முடியாது.
அப்போ பெயின் கில்லர் போடுறவங்களுக்கு வருங்காலங்கள்ல என்ன மாரியான சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறது இப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு கழிவு நீக்கங்கள் ஒரு கண்ட்ரோல் இருக்காது. பசி தாகத்துல ஒரு சென்ஸ் இருக்காது. அவங்களுடைய உடல் உறுப்புகளோட தேவைகளை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பு மூளை. அந்த மூளைக்கும் உடல் உறுப்புகளுக்குமான தொடர்பு அந்து போயிடும். இது இங்க நடக்குது. மக்களுக்கு அவசரம். என்ன காரணம்னு புரிஞ்சுக்க முடியல. அவசரத்தினால பெயின் கில்லர் போடுறாங்க. உடல்ல ஒரு வலி. அந்த வலிய மறக்கடிக்கணும். மது, போதை எடுத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே மனசுக்கு வாங்க. மனம் 2ல இருக்கக்கூடிய பதிவுகளால் மனதில் குழப்பம், கேள்விகள், பயம், கவலை, துக்கம், கோபம், பெருமை, பொறாமை இந்த மாரியான எத்தனையோ விஷயங்கள் மனம் 2ல இருக்கக்கூடிய பதிவுகளால் ஏற்படுது. இந்த இடத்துல மனம் 1 அதுக்கு ஒரு தெளிவு குடுக்க முடியுமா? இல்லையா? மூளை எப்படி உடலுடைய உறுப்புகளின் தேவையை அறிந்து அதற்குரிய செயல்களை செய்வதற்கான கட்டளைகளை பிறப்பிக்கிறதோ, அதேபோல மனம் 1 என்கிற உள்ளம் நம்முடைய மனம் 2ல் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும், குழப்பங்களுக்கும், கெட்ட உணர்ச்சிகளுக்கும் சரியான வழிகாட்டலை கொடுக்கிறது. ஆனா நாம இந்த மனம் 2 மனம் 1 வந்து நோக்கி திரும்பணும். அப்படி திரும்பாம இது டைவர்ஷன கேக்குது. டைவர்ஷன். அந்த டைவர்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல முக்கியமானது இசை. முக்கியமானது இசை. இசை கேட்கும்போது என்ன ஆயிடுது? நீங்க வந்து உங்க கவலையிலேருந்து டைவர்ட் ஆயிடுறீங்க. இதுவும் ஒரு விதமான பெயின் கில்லர் தான். இதுவும் ஒரு விதமான போதை தான். இப்ப எனக்கு ஒரு குழப்பம். எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒருத்தர்ட்ட போய் நான் கேட்டா, அந்த குழப்பம் நீங்கிரும். நான் அவர்கிட்ட போகாம, என்னுடைய குழப்பத்த மறக்கடிக்க செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு நானு மறந்துக்கிறேன். என் குழப்பம் எங்கேயும் உள்ளே தான் இருக்குது. இந்த மாரி நான் வந்து செய்ய என்ன ஆகும்? இப்ப உடம்புல என்ன ஆகுது? மூளைக்கும் உறுப்புகளுக்குமான தொடர்பே கட் ஆயிருது. அதே மாரி தான் இங்கேயும். மனம் 1க்கும் மனம் 2த்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து ரொம்பவும் பலகீனமாயிடுது. போதைகளில் டைவர்ஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து சிக்கி விடுகின்றோம். முக்கியமா இசை கேட்கிறத பத்தின ஒரு விஷயம். ஏன்னா, இசை கேட்கிறதுல நன்மை இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல ஒரு தெளிவு நமக்கு இன்னைக்கு வந்தாகணும். ஏன்னா, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இத கடத்தணும். நம்ம குடும்பத்தில அத தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால தான் வந்து இறை வேதங்கள்ல இறை தூதர்கள் இசையை தடை செய்தார்கள். அது வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்போ இசை கேட்க என்ன ஆகுது? இசை பொதுவா சொல்றாங்க. ஒரு ஒரு ரிசர்ச் அந்த பேப்பர்ல அனுப்பிச்சு வைக்கிறேன் நானு. இசை கேட்கும்போது ரத்த குழாய்கள் விரிவடைந்து விடுகிறது. ஒரு ரிலாக்சேஷன் வந்துருது அவ்வளோதான். இசை கேட்கும்போது உங்களுடைய காதுகள்ல தான் இசை கேட்கிறீங்க. அந்த காதுகள் வந்து அதிர்வடைகிறது. காதுகள் என்பது சிறுநீரகங்களுடைய வெளி உறுப்பு. சிறுநீரகங்களில் இந்த அதிர்வு ஏற்படும்போது, சிறுநீரகம் என்ன பண்ணுது? அட்ரினலின் மூலமா ரத்த அழுத்தத்த கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையில ஒரு தளர்வு அடைந்து விடுகிறது. இரத்த குழாய்கள் சுருங்கி விரிவதில் ஒரு ஒழுங்கற்ற தன்மை ஏற்பட்டு விடுகிறது. இரத்த குழாய்கள் விரிவடைகிறது. அதனால தான் நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்க. ஆனா இரத்த குழாய் சுருங்காதுல்ல. உங்களுடைய உடலில் இரத்த அழுத்தம் அதிகமாக போக வேண்டுமென்றால், இரத்த குழாய் சுருங்க வேண்டும். அப்பதான் இரத்த அழுத்தம் அதிகமாகும். சுருங்கணும், விரியணும். சுருங்கணும், விரியணும். இசை கேட்பதன் மூலமாக இரத்த குழாய்களை அளவுக்கு அதிகமாக நாள்தோறும் விரிக்க அது சுருங்கக்கூடிய தன்மை குறைந்துவிடும். இதனால உங்களுக்கு பிளட் பிரஷர் மேனேஜ்மென்ட்ல வந்து ஒரு அப்நார்மாலிட்டி ஏற்படுறதுக்கு, ஒரு கட்டுப்பாடற்ற தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உடல் ரீதியா நடக்கக்கூடிய விஷயம். இசை கேட்பதனால். அப்போ நாம நம்ம மனசுல ஏற்படக்கூடிய எந்த ஒரு குழப்பத்துக்கும், வலிக்கும் நாம் நம்முடைய உள்ளத்தை நோக்கி திரும்ப வேண்டும். இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும். இறை செய்திகளை நோக்கி திரும்ப வேண்டும். சிந்தனையின் பக்கம் திரும்ப வேண்டும். அப்படியே பண்ண முடியலையா? நம்மளுடைய கல்ச்சர்ல நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு 20, 25 வருஷங்கள். அது கூட ரொம்ப அதிகம் தான். அதாவது வந்து பஜனை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. பஜன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஜன்ஸ். ஆன்மீக சொற்பொழிவுகள். இதெல்லாமே நன்மையானது. ஏன்னா, இப்போ ஒரு பஜன்ஸ்க்குலாம் நீங்க போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து இறைவனுடைய நாமங்களை, இறைவனுடைய பண்புகளை சொல்லக்கூடிய பாடல்கள். அது கூட பெரிய ஒரு இசை கருவிகளை கொண்டு, பெரிய கவர்ச்சிகரமான ராகங்களை கொண்டெல்லாம் அது பாடப்படாது. ஒரு ஒரு பெரியவரு பாடிக்கிட்டு இருப்பாரு. அந்த கன்டென்ட் அந்த கன்டென்ட் வந்து இறைவனை பற்றியது, இறைவனுடைய பண்புகளை பற்றியது. அது வந்து நம்மை நம்முடைய உள்ளத்தை நோக்கி திருப்பக்கூடியது. இறைவனை நோக்கி திருப்பக்கூடியது.
இப்போ ஒரு ஒரு பயானுக்கு போறீங்க. அங்க என்ன நடக்குது? அங்க இன்னும் தூய்மையா இருக்குது. அங்க வெறுமனே இறைவனுடைய இறைவனுடைய பேச்சு தான். ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு போறீங்க. அங்க என்ன அதுவும் ஒரு விதமான பயான் தான். அங்க என்ன நடக்குது? இறைவனை நோக்கி உங்களுடைய மனதை திருப்பக்கூடியதா தான் இருக்கு. இப்ப எங்கெல்லாம் அங்க ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது, பஜன்ஸ் நடக்குது, அங்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து இப்ப என்ன ஆயிட்டு இந்த ஜென்ஸி கிட்ஸ் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, அதெல்லாம் பெரியவங்களுக்கானது. நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படின்னு நெனச்சுட்டாங்க. உண்மையில அது அவங்களுக்கானது. ஏன்னா, அவங்க தான் வளரக்கூடிய பருவத்தில இருக்கிறாங்க. மனதினுடைய பதிவுகள் வந்து அவங்கள தான் வந்து அரிச்சு தின்னுகிட்டு இருக்கு. அவைங்க ஓப்பன் பண்ற மைண்டுக்கு வந்து எல்லாம் உள்ள போய் உட்காந்துக்குது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காய்ங்க. அவங்களுக்கு தான் இந்த விஷயம் தேவ. அவர்கள் போதையின் வசம் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இசை என்ற இன்னைக்கு இசை என்றதெல்லாம் என்னது பசங்கலாம் பஜனையா கேட்குறாய்ங்க. அவைங்க ஹெட்ஃபோன மாட்டி வச்சுட்டு காதுக்குள்ளேயே ஒரு வச்சுக்கிட்டு அந்த மியூசிக் பயங்கரமா அந்த பீட்டு, பேஸு வச்சுக்கிட்டு விதவிதமான லிரிக்ஸு பயங்கரமான ஒரு இசை போதையில சிக்கியிருக்கிறாங்க. அந்த லிரிக்ஸாவது எப்படி இருக்குது? அந்த லிரிக்ஸா கேட்கிற மாரி இருக்கா? நம்ம பழைய சினிமா பாட்டு கேட்டாலாவது ஒரு லிரிக்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு தத்துவம் டைவர்ஷனா இருந்தாலும், அது லைட்டான டைவர்ஷனா தான் இருக்கும். இப்ப என்னென்னமோ இருக்குது. லிரிக்ஸே புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பாடல். அப்ப இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க. பஜன்ஸ் எல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. பஜன்ஸ் கேட்கலாம், பயான்ஸ் போலாம், ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு போலாம். இதெல்லாமே கூட ஒரு ஒரு டைவர்ஷன் மாதிரியான விஷயம் தான். ஆனா இறைவன நோக்கி அப்படியே திருப்பி விட்டுரும். இப்ப இந்த கல்ச்சர் வந்து இப்படி இருக்குது. இப்போ மனம் 2ல இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் தான் இந்த மாரியான ஒரு மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வந்து இசை கேட்பது என்பது நிச்சயமாக நமக்கு நன்மை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பஜன்ஸ்ன்னு நான் சொல்றது வந்து அது 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 வேற. அது கேட்டவங்களுக்கு புரியும். நீங்க பஜன்ஸ்க்கு போயிருந்தீங்கன்னா, அங்க வந்து அதான் சொல்றேன் இல்லையா? அது வந்து ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி இருக்காது. ஒரு ராகம் இருக்காது. இப்ப ஐயப்ப சாமியுடைய பஜனைக்கெல்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மாலை போட்டுருக்காங்க இல்லையா? அந்த பூஜையெல்லாம் வைப்பாங்க. அங்க போனீங்கன்னா, அதுல ஒரு வைப் இருக்கும். அங்க வந்து ஒரு கவர்ச்சியோ, ஒரு டைவர்ஷனோ இருக்காது. முழுக்க முழுக்க அங்க இறை உணர்வு இருக்கும். இருக்கணும். அப்படியான ஒரு பஜன் தான் நம்ம அங்க நடத்தணும். ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு நீங்க போணும். ஆன்மீக சொற்பொழிவுகள் வந்து இப்ப எங்க நடக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அது நடக்குதா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, கோவில்கள்ல எவ்ரி சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, போகும் 8 மணி 8:30 வரைக்கும் போகும். முடிச்சுட்டு சுண்டலு, பொங்கலு இதெல்லாம் குடுத்து தான் அனுப்புவாங்களே. அது ஒரு கல்ச்சராவே இருந்தது. எல்லா மதங்கள்லயுமே அத வச்சிருக்கிறாங்க. ஆனா இளைஞர்கள் நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ் அங்கலாம் போறாங்களா? அப்டின்னா, அங்க யாருமே போறது கிடையாது. அப்படின்னு ஒண்ணும் இல்ல. அப்போ அவர்கள் அவர்களுக்குள் அவர்களே அனுமதித்துக் கொண்ட பதிவுகளின் அடிமைகளாக இருக்கிறார்கள். நம்ம நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான அர்த்தமே நம்ம பிள்ளைங்க தானே! நம்ம பிள்ளைங்களுக்கு நாம என்ன வாழ்க்கை முறைய சொல்லிக் குடுக்குறோம்? அவங்களுக்கு என்ன மாரியான மார்க்கத்த நாம கற்பிக்கிறோம்? அதுல அவங்க பயணிக்கிறத நம்ம உறுதிப்படுத்துறோம். அதுதானே! நாமளே முன்மாதிரியா இருக்கணும் இல்லையா? நாமளே அடிமையாகிக் கொண்டிருக்கும்போது, நாமளே வந்து மனம் 2னுடைய பதிவுகளில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும்போது, அவர்கள் எப்படி அப்படி செய்வார்கள்? நாம் சரியான திசையை மேற்கொள்ள வேண்டும், பயணிக்க வேண்டும். அதுல இந்த ஃபார்ம் 3 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு ராவான ஒரு கிளென்சிங். டைவர்ஷனே கிடையாது. எடுத்து கிளீன் பண்ணு ஃபர்ஸ்ட்டு. இது என்ன டைவர்ஷனு, லைட் டைவர்ஷனு, டீப் டைவர்ஷனு இதெல்லாம் கிடையாது. எடுத்து என்ன என்ன பிரச்சனை? அத தூக்கி வெளிய போடு. அவ்வளோதான். இது இது ஃபார்ம் 3. பட் ஃபார்ம் 3 எல்லாராலயும் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள். டைவர்ஷன்ஸ் கிடையாது. ஆனா, இறைவனை நோக்கி புஷ் பண்றது. அதுவும் ஒரு விதமான பதிவு தான். நல்ல பதிவு அது. நல்ல பதிவுகளை உள்ளே செலுத்தும்போதும், கெட்ட பதிவுகள் வெளியே போகும். கெட்ட பதிவுகள் பலமிழந்து போகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாரியான விஷயங்கள வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இசை என்பது நிச்சயம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பசங்க ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு அப்பப்ப இசை கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய அழிவிற்கான, சீரழிவிற்கான தொடக்கம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதுல என்னங்க கொஞ்ச நேரம் இசை கேட்டுட்டு போறாய்ங்க. ரிலாக்ஸா இருந்துட்டு காலையிலேருந்து பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போகுது. அதுக்கு இப்பதான் கொஞ்சம் நேரமா இருக்கும். அதுக்கப்புறம் அது அதிக நேரமாகும். அதுக்கப்புறம் நீங்க அதுகிட்ட பேசவே முடியாது உங்க பிள்ளைங்கிட்ட. அதுக்கே அவைங்களுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு தான் ஆகும். இது இப்பவே எச்சரிக்கையா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால
சரியான ஒரு புரிதலோடு இருக்க வேண்டும். இறைவன் நம்மை பாதுகாக்கட்டும். இறுதியான செயல்முறை நாம் தொடங்கலாம். ஃபார்ம் 3 நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். கண்களை மூடி நம்முடைய அக உலகத்தில் நிலை பெற்று உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்தி மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் கொள்ள வேண்டும். உறுதியாக அதிட்டானாவை பேணிக் கொள்ளுங்கள். உறுதியான அதிட்டானா உங்களை தியானத்தில் உறுதியாக நிலைநிறுத்தும். உடல் மன ஒருங்கிணைப்பிற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான் அதிட்டானா. அதை மிக உறுதியாக நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் கொண்டு தியானம் தொடங்கட்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். சாட்சி பாவனை என்ற ஒரு நுட்பத்தை செயல்படுத்துங்கள். மிக வலிமையான ஒரு நுட்பம் அது. ஒரு பார்வையாளராக இருந்து உங்கள் மனதில், உடலில் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகள் குறித்தும் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல், பதிலளிப்புகளும் செய்யாமல், வெறுமனே ஒரு பார்வையாளராக இருந்து மேலோட்டமானதொரு கவனத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை சாட்சி பாவனை நிலை பெற்று ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஸோ பெயின் கில்லர்ஸ் எந்த அளவுக்கு கேடோ, அந்த அளவுக்கு தான் இசை கேட்பதும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், இந்த சினிமா, திரை இசைகளை கேட்பதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இசைங்கிறது வந்து ஒரு ஒரு அழகான விஷயம். அத வந்து நாம வந்து பயன்படுத்திக்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஒரு சாலட்ல வந்து அப்படியே லைட்டா பெப்பர் சால்ட் போடுவோம் இல்லையா? அந்த மாரி நம்ம பயன்படுத்திக்கலாம். லைட்டா. அது ஒரு அப்படியே உள்ள செலுத்துறதுக்கான ஒரு வடிவம். அதனால தான் நான் அந்த பஜன்ஸ் அப்படின்னு சொன்னேன். பஜன்ஸ்ல வந்து அந்த மாரி தான் இருக்கு. இசைய வந்து அழகா பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க அதில நெறைய மீனிங் இருக்கும். செமையா இருக்கும். திருவாசகம்லாம் இருக்கு இல்லையா? திருவாசகம் அந்த ஓதுவார்கள்லாம் அப்படி பண்ணுவாங்க. அதில அது அது அந்த இசையினுடைய அந்த மைல்டு வடிவம் அது. அதில மேம்பட்டு இருக்கிறது வந்து அந்த இறைவனுடைய பெயர்கள், இறைவனுடைய பண்புகள், இறைவனுடைய அருள்களை பற்றி, கருணையை பற்றி, அவன் நம்மை பாதுகாப்பதை பற்றி தான் இருக்கும். இப்ப கந்தகுரு கவசம்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, செமையா இருக்கும். நம்மள டீப் திங்கிங் கூட்டு போகும். அதேபோல நாங்க சில பாட்டுகள் இந்த பிளேலிஸ்ட்ல வச்சிருப்போம். இந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவுடைய ஒரு பாட்டு இருக்கும். "குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு" ஒரு பாட்டு. அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த இறை உணர்வு இருக்கும். அது அது என்னன்னா, அந்த இசை வந்து அப்படி மேலோட்டமா இருக்கும். அது வீட்ல கேட்பாங்க. அதுவுமே நமக்கு தேவையில்லன்னு நான் சொல்றேன். இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பீச்சஸ் ஒரு ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்டா அதுவே போதும். அது உங்கள இறைவன நோக்கி திருப்பும். உள்ளத்த நோக்கி திருப்பும். டைவர்ட் பண்ணாது. இந்த பக்கமா போங்க, அந்த பக்கமா போங்கன்னு சொல்லும். இந்த இசையினுடைய இது அனுமதிக்கப்பட்டது தான். இப்ப சூஃபி மியூசிக்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஒரு கவர்ச்சி இருக்காது. உங்கள அப்படியே கவர்ந்து இழுக்கணும், உங்கள ஒரு ரசிகரா மாத்தணுன்ற நோக்கம் இருக்காது. அது இறைவனுடைய பண்புகளை சொல்லுவது, இறைவனை நோக்கி திருப்புவது தான் கன்டென்ட், கோர் கன்டென்ட். அந்த கன்டென்ட்ல மிஸ் ஆக மாட்டாங்க. இசை வந்து அதுக்கு உதவுமே தவிர, உங்கள டைவர்ட் பண்ணிறாது அந்த இதுல. இதுதான் இந்த பேலன்ஸ்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இது நம்ம கல்ச்சர்ல ஒரு பார்ட்டா இருந்தது. கதைகள் அதே மாரி தான். கதைகள் ஏன் சொல்றாங்க? அது ஒரு வடிவம். ராவா கருத்து சொல்றத விட, ஒரு கதையா சொல்லும்போது உங்களுக்கு ஆழமா மனசுல பதியும். எத்தனையோ கதைகள் இருக்கு. அப்போ அந்த கதை மாரி இசை ஒரு வடிவம் அவ்வளோதான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, கன்டென்ட் பெப்பர் சால்ட் மாரி ஆயிடுச்சு. இசை வந்து சாலடோடைய வெஜிடபிள்ஸ் மாரி ஆயிடுச்சு. மயக்குது, அப்படியே மயக்குது. அதாவது ஏன் இத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இப்போ வலி நிவாரணி மாத்திரைகள் சாப்பிடுவது கேடு. அது வலி நிவாரணி மாத்திரைகள தயார் பண்றவங்களே சொல்லிடுறாய்ங்க. நமக்கும் தெரியும். ஆனா, இசை என்பது எப்படி இருக்கிறது? அதை தெய்வீகத்தோடு ஒப்பிடுகிறார்கள் திரை இசை. நீங்க அப்படியே ஒரு தேவகானமா இருக்குதுங்க. இந்த பாட்டுகள, திரை இசை பாடல்கள. மக்கள் இப்ப லைவ் கான்சர்ட்லாம் நீங்க வச்சீங்கன்னா, மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க. போய் ஆடி அப்படியே மயங்கி இது பண்றாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஊர் உலகமெல்லாம் அதுல தான் இருக்குது இன்னைக்கு. இளைய தலைமுறை. அவைங்களுக்கு அந்த ஹெட்ஃபோன் குடுத்துட்டா போதும். அது ஒரு தனி உலகம். உலகம் மாரி அது ஒரு உலகம் இருக்குது. அது ஏதோ அவங்கள உள்ள கூட்டிட்டு போகுதுன்னு நெனைக்கிறாங்க. அது பயங்கரமா உங்கள வெளிய தூக்கி போடுது. உணர்ச்சிகள்ல உங்கள அப்படியே உழல வைக்குது. உள்ளத்த நோக்கி போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உள்ளம்ன்ற விஷயத்தையே அது மறக்கடிக்க செய்யுது அந்த இசை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்னா நோக்கம். அந்த இசை அமைப்பாளருடைய நோக்கம் என்ன தெரியுமா? பணம், பெருமை. பெருமையை, பொருளை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு விஷயமும் உருப்படாது. அது அவங்களுக்கும் நல்லதில்ல. அதை கேட்பவர்களுக்கும் நல்லது கிடையாது. அதனால நாம குழப்பங்கள்ல இருக்கோம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி ஃபார்ம் 3 நம்ம வந்து நம்ம என்னங்க பஜனையா பாடிக்கிட்டு இருக்கோம். ஃபார்ம் 3 பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா, அந்த இசைய லைட்டா நீங்க எடுத்துக்கலாம். அதுல ஒரு பேலன்ஸ் வேணும். சரிங்களா? அதனால வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு பேசினது.
ஏன்னா இசைங்கிறது வந்து நல்ல ஒரு வடிவத்தில வந்து தீமையை செய்யக்கூடிய விஷயமா இருக்கா இல்லையா? அதில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுன்ற ஒரு புரிதல் தான் இங்க ஷேர் பண்றோம். ஸோ தேங்க் யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.